அன்பின் ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தில் ஆசாரியராயும் ராஜாக்களாயும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், உமக்கு பணி செய்யாமல் ஒரு வேலையும் செய்யாமல் நின்று ஒரு நாள் எங்களை பார்த்து நீர் எங்களை குறை சொல்லிவிடாதபடி நாங்கள் நிவிர்த்தி அடைவதற்கு என்னோடும் எங்களோடும் பேசும், என்னிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நீர் எடுத்துக்கொள்வதற்கும் நான் கொடுப்பதற்கும் நான் பணி செய்வதற்கும் அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் ஆண்டவரை துதிக்கும் நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். உலகம் முழுவதும் யுத்த மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல், என்ன நடக்கும் என்று உலகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிற உலகம், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத ஒரு நிலை, வேர்ல்டு வாராய் மாறுமா என்று பயந்து கொண்டிருக்கிற தலைவர்கள், இதே நிலைமை நீடித்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் எந்த நிலைமைக்கு போகும் என்று தெரியாது என்று சொல்லிக் கொள்கிற தலைவர்கள் பெருகி இருக்கிற காலம், நம் சுக வாழ்வுக்கு முடிவு வந்து விடுமோ என்று பயந்திருக்கிற ஒரு சூழல்களிலே ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு நல்ல சூழல்களை தமிழகத்தில் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையிலே, இந்த ஆராதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை மக்கள் ஞாயிறு. யார் இறை மக்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் திருச்சபையில் ஐக்கியமான அத்தனை பேரும் இறை மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிப்பது போல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் யார் என்று சொல்லிக்கொள்ளலாம்? தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை என்று நான் சொல்லிக்கொள்ளலாம். அது மிக உன்னதமான ஒரு காரியம். இப்படி சொல்லிக் கொள்கிறதுனால நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம். நான் ஒரு அனாதை, நான் நாதியற்றவன் என்று சொல்லாதே, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உங்களிலிருந்து நான் வெளிப்பட விரும்புகிறேன், ஆதலால் உங்களை நீங்களே அனாதைகள் என்றும் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுவதை நிறுத்தி கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் வாசிப்பீர்களானால், நம்மை அவருக்கு முன்பதாக எப்படி நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார், நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். அதைத்தான் ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. இதை வெளிப்படுத்தல் 5:10 சொல்லியிருக்கிறார். இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் யோவானை கொண்டு என்றால், நீங்கள் திரும்ப நான் வரும்போது என் முன்னாலே எப்படி இருப்பீர்கள்? ஒரு சாதாரண மக்களாக இல்லாமல் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆளுகிறவர்களாக இருப்பீர்கள். பரலோகத்தில் நான் ஆளுவேன் என்று சொல்லவில்லை, எல்லாரும் அவரவர்கள் துதித்து கொண்டு இருப்பீர்கள். அங்கே ஒரு பெரிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அங்கே யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது. பாவமும் பிசாசும் இல்லாத ஒரு இடம் பரலோகம். அங்கே நாம் எப்படி இருப்போம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருப்போம். உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? 1 பேதுரு 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய எதற்கு? அங்கே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் போய் இருக்க போகிறோம்.
ஆனால் இங்கேயும் நமக்கு அதே பொறுப்பை தான் கொடுத்திருக்கிறார். இங்கே என்ன கொடுத்திருக்கிறார்? நீங்கள் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆண்டவர் புண்ணியம் செய்யாத நபர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? ஆண்டவர் புண்ணியம் செய்யாத நபர்கள் யாராவது இங்கே இருக்குமா? கிடையவே கிடையாது. நம்ம உயிர் வாழ்றதே யார் புண்ணியம்தான். அதைத்தான் இங்கே பேதுரு எடுத்து ஆளுகிறார். நாம் யார்? தேவனுடைய புண்ணியங்களை தினமும் பெற்று கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் ஆழமாய் சொல்ல போனால் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. புலம்பலிலே எரேமியா சொல்லுகிறானே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த புண்ணியத்தை பெற்ற நாம் யார்? வாசிங்களுக்கு இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் யார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். என்ன சொல்லுகிறார்? ஆசாரியன் என்றால் யார்? ஆசாரியன் என்றால் யார்? சற்று இந்த பகுதியை ரொம்ப ஆழமாய் தான் படிக்க வேண்டியிருக்கிறது. ஆசாரியன் என்றால் யார் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார். அதுதான் ஆசாரியன். நாம் கொண்டு வருகிற பலியை அவர் நமக்காக ஆலயத்தில் கொண்டு வைத்து நமக்காக வேண்டிக் கொள்கிறது தான் யார் வேலை? ஆசாரியனுடைய வேலை. எபிரேயரில் இருக்கிறது. என்ன எபிரேயரில் படித்து பார்க்குறோம். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே சென்று அவர் ஆண்டவரை நமக்கு காண்பிப்பார். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நமக்கு தருகிறார். இதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் ஆசாரியனுடைய வேலை. ஆனால் நாம் அன்று அவர் வருஷத்துக்கு ஒரு முறை சென்றதை இன்று டெய்லி செய்ய வேண்டும். எங்கே இருக்கிறது? 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், என்னதுங்க? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 3ஆம் வசனம். எது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் இந்த உலகத்திலே ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எது நன்மை? ஜெபிப்பது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது எப்படி இருக்கும்? பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். கிறிஸ்தவத்திலே நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய நன்மை எது? பிறருக்காக ஜெபம் பண்ணுவது மிக மிக முக்கியங்க. மிக மிக முக்கியம். தினமும் யாருக்கா ஜெபம் பண்ணணும்? பிற மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய நன்மை. இறைமக்களுடைய பணி என்ன? இறைமக்களுடைய திட்டம் என்ன? நாம் அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகருக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஜெபம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நாம் செய்யாத பட்சத்தில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். நன்மை செய்ய மறந்து விடுகிறோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதிருந்தால் பாவமாயிருக்கும். ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார், நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லையோ? மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கொள்ளும். நீ நன்மை செய்யாதிருப்பாயானால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கொள்ளும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நன்மை செய்யவும் தானதரம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
இப்படிப்பட்ட பலிகளின் மேல், அது என்னது? ஆராதனை. நம்ம கூடி வந்து ஆராதிப்பது மட்டும் ஆராதனை கிடையாது, புரியுதா? ஒரு ஏழை ரோட்டை கடக்க முடியாமல் ஒரு குருடர், கண் தெரியாத ஒரு நிற்கிறார். எனக்கு அவசரமான வேலை தான், ஆனாலும் நின்று என்னுடைய வண்டியை ஒதுக்கி நிறுத்திவிட்டு அவரை கையை பிடித்து அந்த பக்கம் கொண்டு விட்டு, ஐயா என்னுடைய பணியை நான் உங்களுக்கு முடித்து விட்டேன். இதுவும் ஆராதனை. ஏன்னா அங்கே இயேசு வருவார். இதைத்தான் இந்த வாரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு இயேசு வருவார். என்னுடைய பணி ஆராதிப்பது மட்டுமல்ல, என்னுடைய பணி ஆண்டவரை துதிப்பது மட்டுமல்ல, என்னுடைய பணி நான் ஏதோ சாதிக்கிறேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறோம். கோயில் கட்டுறதுக்கு துட்டு கொடுத்துருவோம், கோயில் கிட்ட கேட்டால் அல்லேலூயான்றோம். ஒரு முதியோர் ஹோம் கிட்ட கேட்டால் எத்தனை பேர் காசு தருவீங்க? சபை எங்கெல்லாம் கெட்டிருக்குன்னு பார்த்தா பயமா இருக்கு. ஒரு கிராமத்தில் லெட்ரின் கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் காசு தருவீங்க? நம்ம பார்வை எப்படி இருக்கு? கடவுளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற பார்வை எப்படி இருக்கு? நம்ம ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிறோம். என்ன போர்வை? கோயிலில் காணிக்கு போடணும், அசனத்துக்கு காசு கொடுக்கணும், கோயிலில் லைட்டு போடணும், ஃபேன் போடணும், நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈக்குவலாக இருக்கணும். எது? கடவுளுக்கு கொடுப்பதும், சொல்லுங்க, ஏழைகளுக்கு கொடுப்பதும் சேமா இருக்கணும். இன்னைக்கு சபைகள் அதை விட்டுட்டு, அதில் பிரதான பணி தான் மிஷினரி பணி. மிஷினரிகள் ஒரு காலம் வந்து இயேசுவை சொன்னாங்க. வெளிநாட்டுக்காரங்க நார்த் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. பெத்தேல்னு ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதை இந்த கவர்மெண்ட் மூடிட்டு வந்த உடனே, புரிஞ்சுட்டா, ஏழைகளுக்கு பணம் தரதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கவர்மெண்டோட மிக கொடுமை அநியாயம் தான். ஒபாமா எழுதினார், தபால் எழுதினார், இந்திய பிரதமருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் தபால் எழுதினார். தயவு செய்து இதை செய்ய வேண்டாம், இதை நாங்கள் மத மாற்றுவதற்காக செய்யவில்லை, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் செய்கிறோம், முடியாது, நிறுத்து என்று சொல்லிவிட்டார்கள். எத்தனை ஹோம்ஸ் மூடிட்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை ஸ்டான்லி அண்ணன், ஆர் ஸ்டான்லி அண்ணன் வரவேற்றார். மற்ற எல்லா ஊழியர்களும் திட்டினார்கள் இந்த அரசாங்கத்தை. ஆர் ஸ்டான்லி அண்ணன் மட்டும் தன்னுடைய கடிதத்தில் வரவேற்றார். என்ன வரவேற்றார் தெரியுமா? வெரி குட் அப்படி என்று சொன்னார். இந்த அரசாங்கம் நான் பாராட்டுகிறேன். ஏன்? எங்கள் விசுவாசத்திற்கு இப்பொழுதுதான் சோதனை வந்திருக்கிறது. எங்கள் விசுவாசத்திற்கு இப்போதுதான் சோதனை வந்திருக்கிறது. ஏன்? இதுவரைக்கும் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைத்தீர்கள், காசு கொடுத்தீர்கள். இப்பொழுது எங்களிடத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்று மாய்த்து கொண்டிருக்கிற, ஏமாற்றி கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் கண் முன்பு இருக்கிற பிள்ளைகளை குறித்ததான தரிசனம் என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம் என்று எழுதினார். நாம் தெரிந்து கொள்வோம். நிறைய நேரம் என்ன பண்றோம், நான் கோயிலுக்கு கொடுக்கிறோம், ஆனால் கோயிலுக்குள்ள வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் என்ன போல போதகர்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க? யூத நாட்டில், எருசலேம். இதுதான் என்ன போல போதகர்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போதகருடைய பணியில் அன்னைக்கு ஆண்டவர் திட்டினதுக்கு என்ன ரீசன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்களை மார்க்கத்தக்கனாய் ஆகும்படி சமுத்திரத்தையும் என்ன செய்றீங்க? சத்தமோடு சொல்லணும். வேன் எடுத்துட்டு எங்க போறோம்? ஊழியத்துக்கு போறோம். அன்னைக்கு எழுதிட்டு போயிட்டாரு, நம்ம என்னெல்லாம் மாய்மாலம் பண்றோம். என்ன
நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமுத்திரத்தையும் பூமியையும் கூட சுற்றி வருகிறீர்கள். என்னது? சத்தமோடு சொல்லணும். ஏன் அப்படி சொன்னாரு? அது கீழே படிக்கிறார். நான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. பைபிளை எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு, படிங்க. இருந்தாலும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, வாசிங்க. யாரு? என்னை போல ஐயர்வாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? புல் பீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் எருசலேம் கோயில் நின்று பிரசங்கம் பண்ண பகுதி இது. இங்கே வெளியே நின்று பண்ணலை, கோயிலில் நின்றுட்டு சொல்றாரு. குருமாரையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, நீ யார் தெரியுமா? குருடனுக்கு வழிகாட்டி. உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால். இப்ப நல்லா படிச்சுக்கோங்க. 2 பேர் சண்டை போடுறான், உண்மை தெரியல. இப்ப எதுல சத்தியம் பண்றான்? இந்த தேவாலயத்தின் பேரில் சொல்றேங்க, சத்தியமா நான் இதை செய்யல. இதை நம்மளால ஈஸியாக செய்வான். ஆலயத்தின் பேரில் சொல்றேம்மா, செல்லவன் பைபிள்ல அடிச்சுவான். என்ன பைபிள்ல அடிச்சு சத்தியம் பண்ணிடுவான். மனசாட்சியை வித்தவன் எங்கேயும் சத்தியம் பண்ணுவான். படிச்சுக்கோங்க. என்ன இருக்கு? இப்ப நீங்க தேவாலயத்தின் பேர்ல உள்ள பொண்ணு ஒரு 5 பவுண்டு அந்த பீடத்தில் இருக்கு. அந்த பீடத்து பேர்ல பொண்ணுல சத்தியம் பண்ணிட்டா, இப்ப அவன் யாரு? கடனாளின்னு என்ன அர்த்தம்? நீ 5 பவுன் திரும்ப எங்க தந்துடணும்? கோயிலுக்கு தந்துடணும். யாரு? கோயிலுக்கு. அங்க கோயிலில் பழைய ஏற்பாட்டில் வாங்கினது யாரு? அங்கி போட்ட ஆளு. ஹலோ, என்ன சொல்ல வருகிறார்? அன்னைக்கு அவர் யாரையுமே விட்டு வைக்கல, யாரையுமே அவர் விட்டு வைக்கல. நீ கோயிலுக்கு வர, கோயிலுக்கு வந்து ஊழியம் செய்யற, உன்னுடைய கிறிஸ்தவத்துக்கு அழைப்பதற்கு செலவழிக்கிற, ஆனா அந்த ஆளுக்கு ஒரு சின்ன உதவியை உன்னால செய்ய முடியல. கொஞ்சம் யோசிங்க. ஏன் திருச்சபை இன்னைக்கு வளர மாட்டேங்கி? யாக்கோபு அப்போஸ்தலன் இதற்கு என்ன சொல்லுறான்? வாசிங்க பாப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? என்னது? என்னது? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை இல்லை. இந்த விசுவாசம் என்னையே ரட்சிக்காது. அடுத்த வசனம். என்னது? என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க. வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, என்னது? சத்தமோடு சொல்லணும், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவன் 3 நாளா சாப்பிடல. நம்ம அவனை பார்த்து என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே விசுவாசமும் எப்படி இருக்கணும்? கிரியையோடு இருக்கணும். கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் விடும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், ஆனா செத்து போச்சு. செத்த விசுவாசத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ரொம்ப கோபமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். என்னது? சத்தமோடு சொல்லணும். நம்மளை யாரை விட மோசமான ஆள்னு சொல்றாரு. ஏங்க, என்னையும் சேர்த்தான் சொல்றேங்க. ஏ ஐயர் வேலை, நீ யாரை விட மோசமான ஆளு? உன்னை விட யார் நல்லவன் தெரியுமா? பிசாசு. ஏன்? நீ விசுவாசிக்க. அவன் என்ன செய்யறான்? விசுவாசிக்கிறான், நடுங்குறான். உனக்கு நடுக்கமே வராது. பாவம் செய்யும் போது நடுக்கம் வராது.
அவன் என்னை கண்டா நடுங்கிறான். இப்ப யோசிங்க, பிறருக்கான உதவி செய்வதில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கிறிஸ்தவங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்? இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தணும்னு எனக்கு காலையில் எழுப்பி ஆண்டவர் உணர்த்தினார். கிறிஸ்தவங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்? ஹலோ, கொஞ்சம் என்ன கவனிக்கணும், புரியுதா? நீங்க நரகத்துக்கு போறதுக்காக நாங்க சர்ச் நடத்தல, பரலோகத்துக்கு போகணும். அப்ப என்ன செய்யணும்? கிறிஸ்தவங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்? பேச மாட்டில. குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்குமா, என்ன கடிவாளன்னா சப்புன்னு மூடிக்கிடுமா. சபையார் என்ன கவனமா இருக்கீங்க? என்ன நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்? உங்களுக்கு நியமித்திருக்கிற, உங்களுக்கு எனக்கு நியமித்திருக்கிற வரையறை என்ன தெரியுமா? 10% ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கடவுள் கொடுத்தது எவ்வளவு? 10% குறைஞ்சது இவ்வளவு கொடு, அதான் கணக்கு. நீங்க நான் வேணா எங்க வேணாலும் எடுத்து காட்டுறேன், நீங்க மல்கியாவை எடுத்து படிங்க, புரியுதா? ஆண்டவர் கடைசியில் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரம்னால மல்கியா வச்சு திட்டுனது என்னதான்? ஏன் நீங்க வறுமையில் இருக்கீங்க, உன்னால என்ன கொடுக்க முடியல? 10% கொடுக்க முடியல, குறைச்சிக்கிட்டே வர. பரவாயில்ல, அதை பத்தி அவர் கவலைப்படல. ஆனா நியூ டெஸ்டமென்ட்ல எவ்வளவு? நியூ டெஸ்டமென்ட்ல எவ்வளவு சொல்லுங்க? தகுதிக்கு ஏற்ப ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம கொடுக்க வேண்டிய அளவு எவ்வளவு? 10% இப்ப நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளவு? தகுதிக்கு ஏற்ப. எப்படி சொல்றார்? விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். உற்சாகம்னா எவ்வளவு தெரியுமா? 10% மேல. 10% அதுக்காக கோயிலில் கொண்டு போட மாட்டேன். கோயிலில் கொண்டு போடாதீங்க, அதுக்கு நான் விளக்கம் போனா ரொம்ப நேரம் ஆகும். என்னாமத்துக்கு போகணும். 10% என்ன செய்யணும்? உங்க வீட்டில் சகோதரனுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கணும், புரியுதா? ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஒரு பகுதியை தான் எங்க போடணும்? ஆலயத்தில். அவ்வளத்துலயும் ஆலயத்துக்கு போடுங்கன்னு பைபிள் இல்லை. அப்படி ஆலயத்தில் 10% வந்துட்டுனா ஆலயத்தில் 6 காணிக்கை பெட்டி வைக்கணும். எருசலேம் ஆலயத்தில் இருந்தது 6 காணிக்கை பெட்டி. அது எதுக்குன்னு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பயமா இருக்கும். எருசலேம் ஆலயத்தில் எல்லாத்தையுமே போதகர்களுக்கு கொடுக்கல, என்ன செய்தாங்க சொல்லுங்க? ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வேலையும் செய்துகிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன, இதைத்தான் ஆண்டவர் கற்றுக்கொள்வதற்காக தான் இன்னைக்கு யூதாஸுக்கும் சீடர்களுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்தார். அதை தான் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு எடுத்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் தான் சொன்னதை வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மிகவும் மேன்மை உள்ள ஒரு அதிகாரம். ஏனென்றால் ஜீவ அப்பம் நானே என்று சொல்வதற்காக அங்கே 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போஷிப்பதையும் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த சம்பவம் தானாய் நடந்ததா அல்லது ஆண்டவர் 3 நாள் கன்வென்ஷன் நோட்டீஸ் பேச போறேன்னு கூப்பிட்டாரான்னு எடுத்து பைபிளை படித்தேன். இல்லை, இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பல விளக்க உரையினை காலில் எடுத்தேன்னு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யோவான் ஸ்நானகன் ஒருத்தனை ஆண்டவர் தனக்கு முன்னால ஊழியக்காரனாக இருந்தார். அவன் ஏரோதியாளின் மனைவியை என்ன வைத்திருந்த பிலிப்பு சகோதரன் ஆகிய ஏரோதியாளை வைத்திருந்ததுனாலே நேரடியாக திட்டுகிறான் ஏரோது ராஜாவை. நீ உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறதுனால் பாவம் செய்கிறாய் என்று ஒரு ராஜாவை திட்டினவன் யோவான் ஸ்நானகன். அப்படி திட்டின உடனே இவனுக்கு கோபம் வந்தது, இப்படி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கடைசியில் ஏரோதனுடைய ஜென்ம நாளில் ஏரோதியாளின் மகள் ஆடி ஏரோதியாள் சொல்லி கொடுக்கா, எதை வேணும் நாட்டில் பாதி கேட்டாலும் தாரேன்றான். ஆனா இவன் என்ன கேட்டா? பிரசங்கம் பண்ற யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டா. இதான் பிரசங்கியாருக்கு கிடைச்ச கிஃப்ட். நான் எல்லாரும் சிரிப்பேன், பிரசங்கியாருக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னது? நீங்க நினைப்பீங்க அவன் வெட்டின உடனே அவன் அழுதுருப்பான்னு நினைப்பீங்களோ? வெட்டுன அடுத்த நிமிஷம் யார் தேடி வந்திருப்பா சொல்லுங்க? இயேசு பிதாவின் பரலோகத்திலிருந்து தூதர்கள், யோவான் வாடா. தெரியுமா உங்களுக்கு? ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்னாங்க. வானத்தை எட்டி பார்க்கிறான், வலி தாங்க முடியல, கல்லு விழுந்துகிட்டே இருக்கு, மண்டை உடையுது, ரத்தம் பீறிட்டு வெளியே வருது.
வானத்தை எட்டி பார்க்கிறான். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்ன உடனே வானம் திறந்தது. பைபிளை படிங்க. வானம் திறந்தது, பரலோகம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. பூமியில இருந்து ஒரே ஒருத்தன் பரலோகத்தை பார்த்தான். அவன் யார் தெரியுமா? ஸ்தேவான் மட்டுமே. பயப்படாத ஸ்தேவான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வா, உனக்காக ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறேன். அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்த பரலோகத்தையே யார் காமிச்சா? ஸ்தேவானு காமிச்சார். சந்தோஷம். இவ்வளவு அடிச்சு நொறுக்கிறாங்க, இவ்வளவு அடிச்சு நொறுக்கிறாங்க. வட இந்தியாவில இருந்து ஒரு மிஷனரி கூட எங்க வரல, சவுத் இந்தியாவுக்கு வரல. காலை உழுந்து வணங்கணும் நாமெல்லாம். கால்டுவெல் ஹார்ட் பேஷண்ட், பயங்கரமான ஹார்ட் பிரச்சனை ஆயிட்டு, இந்தியாவில் மருந்து இல்லை, கதறாங்க. என்ன செய்ய அப்படின்னு போப் கால்டுவெல்ல போப் அவர் பிள்ளை அங்கிருந்து கடிதம் எழுதுறான். இங்கிலாந்தில் நல்ல மருந்து இருக்கு, ப்ளீஸ் தயவு செய்து எங்க வாங்க, இங்கிலாந்துக்கு வாங்க, நாங்க உங்களை மருத்துவம் பண்ணி மறுபடியும் அனுப்பி விடுகிறோம். அவர் என்ன எழுதினார் தெரியுமா? என்னை நான் இந்தியாவுக்கு என்று கொடுத்து விட்டேன், என்னுடைய பிணம் இந்தியாவிலே அடக்கம் பண்ணுவதை விரும்புகிறேன், நான் சுகமாக விரும்பவில்லை, இயேசுவோடு வாழ்ந்து மடிவதையே விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோமே இந்த சர்ச், இதுக்கு யார் ரீசன் தெரியுமா? திரும்பி கூட எங்க போகல, இந்த நாட்டை விட்டு போகல. பணி செய்தவர்கள். படிச்சு பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கும், படிச்சு பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கும். நாம் என்ன பண்ணுகிறோம்? காணிக்க கொடுக்கிறோம். அதுலேயே நம்ம பேர் வரணும்னு கூட கொஞ்சம் கொடுப்போம். நல்ல வேலைக்கு உங்கள் சபையில் நல்ல முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க, பேர் எழுதாம விட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சவுத்தில் இதுக்குன்னே சண்டை போடுவான் உட்காந்துக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயா, உன் வலதுகை கொடுப்பது அது எங்கே மட்டும்தான் தெரியும்? பிச்சை போடுற இடத்துல மட்டும்தான் தெரியும். பிச்சைக்காரனுக்கு தான் தெரியாது. அப்போ நம்ம யாருக்கு நிறைய உதவி செய்யணும் சொல்லுங்க? ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஊழியமும் செய்யுங்க, வசனம் சொல்லுங்க, அதே போல உதவி செய்யுங்க. எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லைன்னா ஒரு நாள் வருவார் ஆண்டவர், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் தரவில்லை, நான் தாகமாயிருந்தேன். நீங்க பைபிளை படிக்கும் போதெல்லாம் பயப்படணும். நான் பல முறை பைபிளை திரும்ப திரும்ப படிக்கிறவன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் இருக்கும். நான் பசியா இருந்தேன், நான் 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 வரும். அது மாதிரி எனக்கு 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 எனக்குன்னு வரும். கடைசியில் கேட்காங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு அதை எனக்கு செய்யலை அப்படின்னாரு. அப்போ யோசிங்க. நான் நம்ம சபையில் சிலர் வீட்டுக்கு பிறந்த நாள் போகும்போது நான் அந்த ஆட்களை சொல்ல விரும்பலை, ஏன்னா திட்டுவாங்க என்னை முடிஞ்சோடனே. ஐயா தோத்திரம், பிறந்த நாளுக்கு வந்தீங்க, நானும் என் பிள்ளைங்க இப்போ தான் ஐயா முதியோர் ஹோமுக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்தோம், நாங்கள் இப்போ தான் போய் எங்கள் ஒரு சின்ன ஏழை ஹோமில் போய் உட்காந்து சோறு போட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பரவாயில்லடா, பிறந்த நாளில் யார் நேசிக்காங்க, வெரி குட். ஐயர்வாளுக்கு காணிக்க தர்றது ஒன்றும் நான் அதை ரொம்ப விரும்புறதில்லை, நீங்கள் குடிக்க வாங்கிட்டு வர. ஆனால் ரியல் என்ன? ஏழைகளுக்கு கொடுக்க மறுக்கிறோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், இப்போ மத்தேயு 14ஆம் அதிகாரம், லூக்கா என்ன மார்க் 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், இவ்வளவு வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யோவான் ஸ்நானகனை கொன்னுட்டாங்க. கொன்னது உடனே யாருக்கு நியூஸ் வருது? இயேசு கிறிஸ்துக்கு நியூஸ் வருது. உடனே என்ன பண்ணாரு? பைபிளில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14, 12, 13. அவருடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணும்படி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு, என்னது, தனக்கு முன்னோடியான சீசன் கொலை செய்யப்பட்டு விட்டான் இரத்த சாட்சியா.
போய் உயிரோடு எழுப்பியிருக்கலாம். அவருக்கு அந்த வலிமை இருந்துச்சு. பிதா முடியான்ட்டார். உனக்கு முன்னால் நான் அவனை எடுத்துக்கிட்டு உன் வேலையை பாருன்ட்டார். இயேசுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் யாரு? உறவு முறையில் சொந்தக்காரர் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஒரு நீதியை செய்தவனை கொன்று போட்டானே, ஒரு வேதத்தை குறித்து எச்சரித்தவனை கொன்று போட்டு விட்டானே, தனக்கு தானே அழிவை தேடிக் கொண்டானே ஏரோது. தாங்க முடியல அவரால். ஃபுல் பவர் இருக்கு அவருக்கு. இயேசு கிறிஸ்து சாதாரண ஆள் கிடையாது, ஃபுல் பவர் இருக்கு. மனோ துக்கம் தாங்க முடியல. மனுஷகுமாரனா இருக்கிறார், வனாந்தரத்துக்கு போயிட்டார். அங்க போனா யார் கூட வரா? எல்லாரும் கூட வராங்க. ரொம்ப துக்கமா இருக்கு அவருக்கு. அவர் எதுக்கு போயிருக்காரு? ரெஸ்ட் எடுக்க போறாரு. அவர் எதுக்கு போறாரு? ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, ஒருத்தரும் அவரை விட மாட்டேங்காங்க. புரியுதா? இப்ப வாசிக்க மார்க் 6ஆம் அதிகாரம், ரொம்ப ஆழமா அங்கதான் இருக்கு. மார்க் 6ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவ்விடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு, ஹலோ, இப்ப ஆண்டவர் வேதனையை விட்டுட்டு எங்க வந்துட்டாரு? தன்னை தேடி வரும் மக்களை, மரண வேதனையை விட்டு விட்டு, ஐயோ அதை விட ஒரு முக்கியமான மக்கள் இவங்க, ஏன் என்னை தேடி பின்னாலே வருகிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவருக்கு மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். 3 நாள் உபதேசம் பண்ணாராம். இப்ப பண்ணி முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு அனுப்பணும். அவர் மனது துக்கம் அடைது, ஜனங்கள் வழியிலே போகும்போது சோர்ந்து போவார்களே. என் ஆண்டவர் மனிதன் மேல எப்ப அக்கறைப்படுறாரு? சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சொல்லிட்டு மட்டும் விடல, சுவிசேஷம் சொல்லி முடித்த உடனே தேவையை எட்டி பார்க்கிறார். ஐயா, சுவிசேஷ ஊழியத்தினுடைய அடுத்த வேலை என்ன தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் செய்துட்டியா, அங்க சுவிசேஷம் கால் ஊனணுமா, அங்க சுவிசேஷம் வளரணுமா, அங்க திருச்சபை வளரணுமா, அங்குள்ள தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய். அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டார். சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? தேவையை அறிகிறார். 3 நாள் பசியா இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் இவர் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு சொல்றார். இப்ப அங்க ஒருத்தர் கேட்கிறான், ஐயா 200 அப்பத்துக்கு போய் அப்ப வாங்கினாலும் இருக்காது அப்படின்னு சொல்றான். இப்ப அங்க ஒருத்தர் தேட ஆரம்பிச்சுட்டான். யாரு? அந்தரையா தேடுறான். அந்தரையா தேடும் போது அங்க ஒரு பையன் என்ன பண்றான்? பொட்டணத்தை அவுக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் யுவர் டியூட்டியை உங்க குடும்பத்தில் ஒழுங்கா செய்யுங்க. ஒரு அம்மா கன்வென்ஷன் சொல்லல, 3 நாள் கூட்டம் நடத்துவேன்னு சொல்லல. ஆனா தான் பிள்ளை இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்க போறான்னு சொன்னோன்னு என்ன பண்ணிருக்கா? ஹலோ, உண்மையை சொல்லணும். ஒரு பொறுப்புள்ள தாயில சத்தம் வரமாட்டேங்கி, என்ன சத்தம் வரமாட்டேங்கி? 6 மணி ஆயிட்டியா? பரோட்டா வாங்கிட்டு வா, சப்பாத்தி வாங்கிட்டு வா. உன் மகன் அதைத்தான் சாப்பிடுவான். உன் மகனை அப்படித்தானே பெத்து வளர்த்து வச்சிருக்கா? பெத்தது யாரு? பெத்தது யாரு? வளர்க்கறது யாரு? அது இந்த கடையில் வாங்கிட்டு வா. அவர் அங்கிருந்து, ஏமா அந்த இடத்த தாண்டிட்டேன், திரும்பியா மானிச்சம் தாங்க இயலாது. தான் பிள்ளை வெளியே கிளம்பும் போதே என்ன பண்றான்? ஹலோ, நீ காலையில் நான் ரொம்ப வேதனையோடு திரும்ப திரும்ப படித்தேன். போன வாரத்துலேருந்து இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவர் இதை எடு அப்படின்னாரு. அப்போ முதல்ல உங்க பொறுப்பை எங்க ஆரம்பிங்க? ஹலோ, எங்க ஆரம்பிங்க? பரோட்டா போட தெரிஞ்சவங்களாம் கை வைத்து சொல்லுங்க.
பொரோட்டா போட தெரிஞ்சவங்களாம் கை ஊற்றி ஒரு எல்லாம் இருக்கணும். ஆம்பளையால் கை ஊற்றுறாரு பற்றில அங்கே பற்றில எங்கள் ஆள் எவ்வளோ விவரமாக இருக்கார். என்னெல்லாமோ படிக்கும், எதை படிக்க மாட்டேங்கும். ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன போட்டு கொடுக்கக்கூடாது, கேட்டோம் அதை சாப்பிட்றது என்னது ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது தான் தப்புங்க. நீங்கள் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் மதுரையில் ஒரு கடையில் நின்று பணியாரம் வாங்கி தின்னுட்டு இருந்தேன். அந்த மதிவான வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாட்டியம்மா வித்துட்டு நான் போனாலும் நிற்பேன். அங்கேயோட சில நேரம் வாங்கிட்டு போயிடுவேன். அங்கேயோட வாங்கிட்டாலும் நிற்க மாட்டேன். வாங்கி பட்டாப்பாக்களை போட்டு ரூமில் வந்து நின்றுட்டு இருப்பேன். ஒருத்தர் பக்கத்தில் நின்று சொல்கிறார், சார் இன்னும் கொஞ்ச நாள் இது எக்ஸிபிஷன்லாம் சார் கிடைக்கும், இந்த பணியாரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, இதுமே எங்கே தான் கிடைக்கும், பொருள் காட்சியில் தான் கிடைக்கும். ஏன் ஒருத்திக்கு பணியாரம் சுட தெரியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னு பார்த்தேன். நமக்கு இருக்கிற இந்த வம்பு இடத்த காலி பண்ணோன்ட்டு ஏமாட்டு போயிட்டேன். நான் சொல்கிறது விளங்குதா? உங்க பொறுப்பை எங்க ஆரம்பிங்க? எங்க ஆரம்பிங்க? என்ன கடையில் வாங்கி கொண்டு கொடுத்து பொறுப்பு ஆரம்பிக்காதீங்க. எனக்கு என்ன அழகா இருக்கு தெரியுமா? இப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க அப்ப இருக்கின்றாரு. அவருக்கு தெரியுது இங்க ஒரு அம்மா நல்லா சுட்டு வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா என் ஆண்டவர் என்ன சந்தோஷப்பட்டுப்பார் தெரியுமா? ஒரு பொறுப்புள்ள தாய் நீ, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்லா படிங்க. இப்போ எனக்கு அவனை சொல்கிறேன். முதல்ல இந்த அம்மாவை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன், அதில் நேரம் இல்லை, எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பற்றி சொல்கிறேன். அவன் சின்ன பையன், அவனுக்கு வயசு என்னன்னு உருட்டி பார்த்தேன். 3 இடத்துல இதுக்கு விளக்கம் இருக்குது. 3 இடத்துல இருக்கு. என்ன 17 வயசுக்கு கீழே அல்லது 17 வயசுக்கு உள்ள அப்படின்னு தான் இருக்கு. இதுக்கு ஒரு வேர்டு போட்டிருக்காங்க இங்கிலீஷில். 3 இடத்துல வருது. எங்கெல்லாம்னா யோசேப்புக்கு வருது. அடுத்து எலியா இந்த கொம்பட்டி காயை கொண்டு போட்டுருவான் பாருங்க, ஒரு பையன், அவன் இவன் தான் வருது, ஒரு சின்ன பையன் தான் வருது. அடுத்து இந்த இடத்துல வருது. இவனுக்கு மிஞ்சி போனா 13 வயசுல இருந்து 15 வயசுக்கு உள்ளதா இருக்கும்னு எழுதியிருக்கிறான். இந்த ஆள்கிட்ட இருந்த சுயநலமின்மை, எங்க அம்மா எனக்கு தான் தந்தாங்க, நான் சாப்பிட்டு எருசலேம் வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு அவன் சொல்லலை. என்ன சொன்னா, அந்தரை வந்து கேட்டோன்னே ஏய் என்ன போ தூக்கிட்டு போ அப்படின்ட்டான். என்ன படியா 5 அப்பமும் 2 மீனையும். நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகிட்ட முட்டாய் கேளுங்க, அந்த பிள்ளை நம்ம வாக்கில் வச்சுட்டா எத்தனை முத்தம் கொடுப்பீங்க? உள்ளதை சொல்லணும். தரமானேன்னு சொன்னால் கன்னத்தில் 2 கிள்ளு கொடுத்துட்டா எத்தனை முத்தம் கொடுக்கீங்க? ஹலோ, என் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. சின்ன பையன் தாடா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியாது திருப்பி கிடைக்கும்லாம் தெரியாது. நம்மளாவது திருப்பி கிடைச்சாதான் கொடுப்போம். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்டான், பாய் என்ன சூப்பர், என்ன சூப்பர் பாரு, கொடுத்துட்டான். இப்போ அதை வாங்கிட்டு நம்மளால் எங்கே போகிறான்? இயேசு கிறிஸ்துட்ட போகிறார். ஏன் தெரியுமா? ஒரு பொறுப்புள்ள தாயும் ஒரு அர்ப்பணம் உள்ள மகனும் கொடுத்த காணிக்கை. இங்க ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு அதை எடுத்து பிக்கல. நீங்க அங்க பிப்பாரு, இங்க பிக்க மாட்டாரு. ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு இருக்கு. ஏன்னா அவருக்கு இன்னும் வேலை வரல, இன்னும் நாள் ஊழியம் செய்யணும். அதனால இந்த அப்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், பிக்க மாட்டார். அப்படியே பிளஸ் பண்ணி கொடுத்தார். பிச்சு கொடுக்கவே இல்லை. இப்போ அவர் திருப்பி எத்தனை கொடுத்தாரு? திருப்பி எத்தனை தான் கொடுத்தாரு? யார் யார் கையில் எத்தனை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எடுக்க எடுக்க நினச்சிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, இது யார் பார்க்குறா? கொடுத்தவனும் பார்க்குறான், செய்து கொடுத்த அம்மாவும் இருந்தா பார்த்துருப்பா, சீசர்களும் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அநேகர் பசியாக இருக்காங்க. இந்தியாவில் 20 கோடி பேருக்கு மேலே ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க.
ஒரு நேரம் தான் சாப்பிட்றதுக்கு அளவு இருக்குன்னு சொல்கிறான். நம்ம கல்யாண வீட்டில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். தயவு செய்து உங்களை சொல்கிறேன், கணக்கு பார்க்காம கல்யாண வீட்டை நடத்தாதீங்க. என்ன ராத்திரி எத்தனை ஐட்டம் போட்டோன்னு பார்க்காதீங்க. 2 இட்லியும் ஒரு தோசையும் வைங்க போதும். எங்கள் ஐயர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். இல்லையா சப்பாத்தியும் ஒரு இட்லியும் வைங்க. பணியாரம் அடுக்குங்க பார்ப்போம். சப்பாத்தி சொல்லுங்க. இடியாப்பம் சொல்லுங்க. கொத்து புரோட்டா, புரோட்டா இல்லை கொத்திடுவான் நம்மளை. என்ன இப்படி அள்ளி வைக்கான். கொத்து புரோட்டா சொல்லுங்க. இவ்வளத்தையும் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் நம்ம எதை சாப்பிடுவோம்? அள்ளி கொண்டு எங்கே போடுறோம்? உங்கள் பிரிஸ்டேஜை எங்கே காட்டாதீங்க? பந்தியில் காட்டாதீங்க. ஒரு நேர உணவுக்காக இந்த நாட்டில் கதறுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறது. நான் பிச்சையான ஒரு தம்பியோட ஊழியம் செய்தேன். அவன் இப்போ தென்காசியில் யூத் பார்க் டைரக்டராக இருக்கான். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் நாயனூர்னு ஒரு ஊரில் கிராமத்தில் ஊழியம் செய்திருக்காங்க. பஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் வரும். நான் இருந்த காலத்தில் அங்கே ஒரு கூட தண்ணி 3-6 ரூபா. எப்போ வரும்னே தெரியாது. அங்கே நான் ஊழியம் செய்துட்ருக்கேன். 16க்கு 6ன்னு ஒரு குடிசைக்குள்ளே தான் நான் வாழ்ந்தேன். ஒரு நாள் அதிகாலை எழுப்பி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர், இன்று நீ திசையவளம் செல்ல வேண்டும் என்றார். எதுக்கு? நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் எனக்கு பக்கத்தில் குருவானவர் கூப்பிட்டு விட்டார். என்னன்னு கேட்டேன். தம்பி, இடையங்குடியில் போய் ஆனைக்குடி இருக்குது தெரியுமா? இடையங்குடி பக்கத்தில் அங்கே கவுன்சில் சேர்மன் ஜெபமணி சாமியல்னு ஒரு ஐயர்வாள் இருக்கார். நான் லீவ் போடுறேன் இந்த வாரம் ஐயர்வாள். ஆனால் இந்த லெட்டரை நீ தான் கொண்டு கொடுக்கணும். நான் கேட்டேன், அவனை கொண்டு வர சொல்லிட்டார். நான் ஸ்கூலுக்கு போனோம், அதெல்லாம் தெரியாது போன்ட்டார். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு மணி நேரம்னு ஒரு இடத்துல போட்டுட்டு 9ஆம் நம்பர்னு ஒரு பஸ் வரும் ஆனைக்குடின்னு. அதில் ஓடி போய் ஏறினார். நான் ஏறி போய் கொடுக்குறேன். அங்கே போய் கொடுத்துட்டு வரும்போது அதே பஸ்ஸை பிடிக்கணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அங்கே நிற்கும். உடனே திரும்பி வந்து அதே பஸ்ஸில் ஏறி அதே மணி நேரம்னு டிக்கெட் எடுத்துட்டேன். அவன் 11 கொண்டு மணி நேரம் விட்டுருவான். நான் டிக்கெட் எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், டிக்கெட் யோசித்து எடுனார். எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் ஸ்கூலுக்கு போன ஆண்டவரே நாளைக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆண்டவர் திசைவில ஸ்கூலு முன்னால் வந்த உடனே என்னை நெருக்க ஆரம்பித்தார். கீழே இறங்கு, பிச்சையா இன்னைக்கு சூசைடு பண்ண போகிறான். என் கூட அவன் ஊழிஞ்சிறான். இறங்கினேன். கண்டக்டர், சார் கொஞ்சம் இறக்கி விடுங்க. இறக்கி விடியா, அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். அவன் எனக்கு ஏதோ இயற்கை உபாதன்னு இறங்கிட்டான். இறங்கி நேரம் இறங்கினோன்னு அப்படி பார்க்க என்கிட்ட சொன்ன அந்த பிச்சையா தசமல ஸ்கூலில் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை தேடி போனேன், வெளியே காத்திருந்தேன். முடிஞ்சவொடனே அவன் தோளில் கை போட்டேன். பிச்சா, எப்போ சூசைட் பண்ண போகிற? ஓ என்று அழுதான். என்னடான்னு கேட்டேன். எனக்கு 2 பிள்ளைகள்ண்ணே. எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு. நீங்கள் தர்ற 1500 சம்பளத்தில் நான் காலையில் சாப்பிட்றேன். நாங்கள் எல்லோரும் ஒரு நேரம் சாப்பிட்றோம். இன்னைக்கு காலையில் என் மனைவி வாழ்கிறத விட சாவது மேல், ஊழியத்தை விட்டுட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டான். இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்காரா? நான் நேரம் அவனை தெசமல ஆலயத்தில் கூப்பிட்டு போய் நான் அவனை முழங்கால் படிக்கிட்டு மண்டிட்டு கதறணும். எனக்கு அன்னைக்கு வந்த வசனம் தாங்க சங்கீதம் 37. நானே என்ன அறியாமல், என் கையில் பைபிள் கிடையாது. அந்த தெசமல சர்ச்சில் இருந்து பைபிள் எடுத்துட்டு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை, கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை என் கண்கள். இந்த வசனத்தை அவர் சொல்லி அவனுக்கு சொன்ன உடனே அவன் கையை பிடிச்சி குலுக்குனான். மன்னிச்சுக்கூடா, வா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன், நான் கிளம்புறடா. எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? சிறுமைப்பட்டவன் மேல்
அதோடு முடிச்சிடணும். பாதியே படித்து பழகி தொலைச்சாச்சு. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என் பணத்தை நான் எப்படி செலவழிங்க? என்னை சுற்றிலும் ஏழைகள், எளியவர்கள் கதறி கொண்டிருக்கிற காலம். ஒரு நேர உணவுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள் இந்த தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏழைகள் சத்தமிட்டு கூப்பிடும்போது தான் செவியை அடைத்து கொள்ளுகிறவனுக்கு தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது என் செவியை அடைத்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஏழைகள் கூப்பிடும்போது செவியை அடைப்பீர்களானால் நாம் சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர் தன் செவியை அடைத்துக் கொள்வார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, போதித்த நானும் நாங்களும் இன்னும் உம்மை புரிந்து கொள்ள வேண்டிய அளவு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். எங்களை சோதிப்பதற்காகவே ஏழைகளை வைத்திருக்கிறேன். என் கண்ணும் திறக்கப்படட்டும், எங்கள் சபையார் கண்களும் திறக்கப்படட்டும். கொடுக்க வேண்டியதை நீர் விரும்புகிறது போல கொடுத்து உம்மை தரித்திரராகுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு சமயம் வரும்போது நீ உனக்கு உண்டானதை விற்று பிச்சை கொடு, அப்பொழுது பரிசுத்தமாயிருப்பாய் என்று சொல்லி அன்று பரிசேயரை எச்சரித்தீரே. உண்டானதையும் விற்று பிச்சை கொடுக்கிற அளவுக்கு என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திரியேக துதிக்காக எழுந்திருப்போம்.